ஒரு சாதாரண மனிதன் சிவபக்தனாகி பின்பு மக்களுக்கே பிடித்த ஒரு கடவுளாக மாறிய ஒருவரின் கோவில்தான் இந்த வாழைத்தோட்டத்து ஐயன் கோவில். வாழைத்தோட்டத்து ஐயனாக வீற்றிருப்பவரின் இயற்பெயர் சின்னையன். இவர் சிறு வயதிலிருந்தே சிவபக்தர். இவருக்கு ஒரு சித்தர் மூலமாக சில மந்திரங்கள், அதாவது விஷமுறிவு ஏற்படுவதை தடுப்பதற்கு, விஷமுறிவு ஏற்பட்டவர்களை காப்பாற்றுவதற்கான சில மந்திரங்கள் கிடைக்க பெற்றதாகவும், அதன் மூலம் அந்த கிராமத்தை சேர்ந்த பல்வேறு மக்களை விஷமுறிவிலிருந்து காப்பாற்றி வந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிகிறது. 72வது வயதில் இவரது உயிர் பிரிகிறது. பின்பு இவர் வசித்து வந்த இடத்தையும் அந்த கோவிலையும் மிக பெரியதாக கட்டி இன்று வாழைத்தோட்டத்து ஐயன் கோவிலாக உருமாற்றி உள்ளார்கள். இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் விஷமுறிவு எதுவாக இருந்தாலும் தீர்க்கப்படும், நிரந்தரமாக குணமடையும் என்று மக்கள் நம்புகிறார்கள். இங்கு மக்கள் சாறை சாறையாக இந்த கோவிலுக்கு சென்று ஐயனை வழிபட்டு வருகிறார்கள். நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா? கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கோவில் திருப்பூர்லேருந்து 20 கிலோமீட்டர் தூரத்துலையும், மங்களத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துலையும் இருக்குது. சோமனூர்லேருந்தும் பக்கம்தான் இந்த கோவில். முடிந்தால் இந்த கோவிலுக்கு ஒரு தடவை சென்றுட்டு வாங்க. உண்மையிலேயே இந்த கோவில் மிக அற்புதமாக